சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ओम् शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः. हरिः ओम्. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगं युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ज्ञास्यसि तच्छृणु. 11வது அத்தியாயம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத ஏகாதசோऽध्यायः. விஸ்வரூபதர்ஷனயோகः. அர்ஜுன உவாச மதனுக்ரகாய பரமம் குஹ்யமத்யாத்மசஞ்சிதம் யத்வயோக்தம் வசஸ்தேன மோஹோயம் விகதோ மம. விஸ்தரேணத் மனோயோகம் விபூதிம் ச ஜனார்தன. ஏ ஜனார்தனா, நீ விஸ்தாரமா எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டான் 10வது அத்தியாயத்துல. அவருக்கு பகவான் என்ன சொன்னாரு? நாஸ்தி அந்தோ விஸ்தரஸ்யமே. என்னுடைய விஷயத்தை விபூதிய விஸ்தாரமா சொல்ல முடியாது தம்பி, அது எண்ணில் அடங்காது அப்படின்னு சொன்னாரு. ஓகே, எதுக்கு நான் கேட்கிறேன்னா, கேஷு கேஷு பாவேஷு சிந்தையாமி. நான் அதை உபாசனை பண்றதுக்காக எனக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னா. அப்ப பகவான் சொல்றாரு, பிரார்த்தான்யத குரு சிரேஷ்ட. ஏ குரு சிரேஷ்ட, குரு வம்சத்துல வந்தவனே, உனக்கு சில விஷயத்தை சாம்பிளுக்காக உனக்கு கூறுகிறேன் கேள் அப்படி சொல்லி அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில என்ன முடிச்சார்னா, விஷ்டப்பிய அகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து. ஏகாம்சேன, நான் இதுவரைக்கும் நான் சொன்னது சிறு பகுதி தான் சொன்னேன் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, ஆனா உபனிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த தத்பதத்தை, பிரம்மத்தை பத்தி, ஈஸ்வரனை பத்தி ஜஸ்ட் ஒரு மந்திரம் 2 மந்திரம் தான் வரும், அதுக்கப்புறம் சொல்லாது. ஏன்னா அந்த உபனிஷத்துல வரக்கூடிய சிஷ்யால் இருக்கா இல்லையா, அவங்க உத்தம சிஷ்யா. புரியுதா? அப்படியே உபனிஷத்து விஸ்தாரமா சொல்லாது. உனக்கு வேணும்னா டுட்டோரியல் காலேஜில் போய் படிச்சுக்கோ அப்படி சொல்லிடும். புரியுதா? ஆனா இங்க அர்ஜுன் நம்மால. புரியுதா? அதனால நமக்கு விஸ்தாரமா பகவான் வேற எங்கேயுமே தத்பத விசாரத்தை இவ்வளவு விஸ்தாரமா படிக்க முடியாது. புரியுதா? அந்த விஸ்தாரமா விஷயத்தை பகவான் சொல்றாரு, சிலதுதான் உனக்கு கூறியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 7வது அத்தியாயத்திலிருந்து சொல்லிட்டு வர்றாரு. புரியுதா? கிட்டத்தட்ட 20-30 ஸ்லோகம்
தத்பத விசாரத்தை வந்து டீட்டலா விளக்கமா சொல்லி இருக்கிறது. புரியுதா? அதனால நாம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிளாஸ் வந்து தத்பத விசாரத்தை வந்து பண்ணிருக்கோம். புரியுதா? வேற எங்கேயுமே இவ்வளவு பெரிய எலாபரேட்டா வந்து தத்பத விசாரத்தை பண்ணவே இல்லை. அந்த பிரம்மத்தை ஈஸ்வரனை பத்தின விஷயத்தை வந்து இங்க பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கிறது. ஓகே, அப்போ இந்த விஸ்வரூபத்தை பத்தி இவன் என்ன சொல்றான்னா, இந்த விஸ்வரூபத்தை வந்து எப்படி நான் வந்து இப்படி பார்க்கிறேனோ அது போல உங்களுடைய டோட்டலா நீங்க சொன்னீங்களே 1/4 தான் காட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, எனக்கு வந்து மொத்தமாவே காட்டிடுங்க அப்படின்னு சொல்றேன். புரியுதா? அதனால இவ ஐடியா என்னன்னா கொஞ்சம் கூட புரியலன்னு அர்த்தம். 7, 9, 10 சொன்னேன். இப்ப ராமர் சபரி ஒருத்தர் இருந்தா, சபரி வந்து தவம் பண்ணிட்டே இருந்தா, எப்போ ராமர் வருவார் எப்போ ராமர் வருவார்னு. ராமர் வந்த உடனே வந்து அந்த கனியை வந்து கடிச்சு அதுல டேஸ்டா இருக்கிறத மாத்திரம் கொடுத்தா சபரி. அந்த சபரி பக்தி இருக்க, அதனாலதான் சபரிமலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. புரியுதா? சபரிமலையில் அதனால சபரி வாழ்ந்த இடம். அப்போ சபரிக்கு வந்து ராமன் வந்து தெய்வமா தெரியுது. அதே ராமனேஸ்வரனுக்கு அதே ராமன் எப்படி தெரியுது? ஒரு நர மானுடன் மாதிரி தெரியுது. அப்போ பகவானே முன்னாடி இருந்தா கூட சில பேருக்கு தெய்வமாகவும் சில பேருக்கு மானுடனாகவும் தெரியுது. அதுக்கு பகவான் வரை இன்று போய் நாளை வா அப்படின்றார், கொடுக்குற. அப்போ பகவானே அவதாரம் வந்தா கூட எல்லாரும் பகவானை ரெகக்னைஸ் பண்ண முடியாதுன்னு. அப்ப ரெகக்னைஸ் பண்றதுக்கு சில யோகியத்தை தேவைப்படுறது, பயிற்சி தேவைப்படுறது, ஓகே, தபஸ் தேவைப்படுறது, பக்குவம் தேவைப்படுறது. புரியுதா? அந்த யோகியத்தையோட பார்த்தா தான் பகவானை புரிஞ்சிக்க முடியும். இது நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி இங்க இருக்கிறது அனைத்தும் நிமித்த உபாதான காரணம், நிமித்த உபாதான காரணம்ன்றது மாத்திரம் புரியுற மாதிரி இருக்கு, ஆனா புரியல போயிடும். அப்போ பார்க்கிறது அனைத்தும் பகவான் புரிஞ்சுத்துனா அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. நம்ம கிட்ட இருக்க ராக துவேஷ கம்பாரிசன் காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், காம குரோதாதி எல்லாமே டிஸ்மிஸ் ஆயிடும். புரியுதா? ஏன்னா எல்லாமே ஈஸ்வரன். புரியுதா? ஆனா அது அத்தனை ஈஸி இல்லை, சுலபம் இல்லை. நம்ம கூட இப்ப வந்து அர்ஜுனை விட நமக்கு புரிஞ்சுட்டா மாதிரி இருக்கும். ஏன் அர்ஜுனுக்கு ஏன் இப்படி புரியமா இருக்கிறது? அப்படி இவரு நமக்கு புரிஞ்சுட்டா மாதிரி. புரியுதா? உனக்கு புரிஞ்சிருக்கிறதுன்னு ஒருத்தருக்கு தெரியும், அது பகவானுக்கு தெரியும். புரியுதா? அதனால இது அத்தனை சுலபம் இல்லை. ஏன்னா இதுல தான் துவைத்தமா நிமித்த காரணம் வரும்போது பகவான் வேற நான் வேறன்னு பார்க்கும்போது துவைத்தத்துக்கு வரும். பகவானை விஸ்வரூபமா பார்க்கும்போது விசிஷ்டா துவைத்தத்துக்கு வரும். அந்த பகவானுக்கு பிரிக்க முடியாத அங்கமா ஆயிட்டோம்னா சைத்தன்ய ஸ்வரூபம் புரியும் போது அத்வைதமாகிறோம். புரியுதா? இதுக்கு ஸ்டெப்ஸ். ஓகே, துவைத்த, விசிஷ்டா துவைத்த, அத்வைத. இப்ப பகவானுடைய ஐடியா விசிஷ்டா துவைத்தத்தை எம்பசைஸ் பண்ற. ஓகே, துவைத்தத்திலிருந்து நீ விசிஷ்டா துவைத்தத்துக்கு வந்தா தான் அத்வைதத்துக்கு போக முடியும். புரியுதா? திஸ் இஸ் ஸ்டெப். ஓகே, இது வசதியா நான் வசதியா நீ வசதியா இதுல பிரச்சனை கிடையாது. புரியுதா? இதுல வசதி தாழ்த்தி எல்லாம் கிடையாது. இதுல மனசோட மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கிறது, பக்குவத்தை பொறுத்து இருக்கிறது. அதனால இதை புரிஞ்சுக்கணும், நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன டிராவல் நம்ம பண்ணிட்டே போனோம். அப்போ விஸ்வரூபம் இவனுடைய ஐடியா என்ன அப்படின்னா, இவன் வந்து நிறைய கதையெல்லாம் கேட்டிருக்கான். ஏன்னா கிருஷ்ணர் காலத்தை சேர்ந்தவன் இல்லையா, அதுவும் சமகாலத்து நண்பன் வேற. ஓகே, அப்புறம் ரிலேஷன் கூட அத்தை விட்டு பையன். புரியுதா? குந்தியோட பையன். அதனால இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவங்கிட்ட ஏதோ சித்தி வேலை எல்லாம் இருக்கிறது. இவங்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட ஏதோ சம்திங் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் சில நேரத்தில் வந்து பகவான் புரிஞ்சுக்கிறான், சில சமயம் வந்து ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறான். அப்படி ஒரு பிஹேவியர் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னு கஷ்டம். ஏன்னா எத்தனை தடவை ஒன்னா படுத்து தூங்கி இருக்காங்க, அவங்க வாடா போடாலாம் பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும், திடீர்னு அவன் பகவான் சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான். அதனால இவனுக்கு ஐடியா என்னன்னா, ஏற்கனவே யசோதைக்கு காட்டிருக்கான் விஸ்வரூபத்தை பகவான். ஓகே, அந்த யசோதா இருக்கல, எத்தனை தவம் செய்தாயோ அடியே யசோதா, 7 புவனங்களையும் பெற்றவனை படைத்தவனை அம்மா என்று அழைக்க. அவருக்கு பொறாமையா பாருங்க. அதனால அந்த யசோதாவுக்கு கடைசி வரைக்கும் தான் வந்து பகவான்றதை காட்டவே இல்லை, மாயையே காட்டிட்டார். அந்த நான் வந்து குளித்தலையில இந்த மாதிரி ஒரு, அப்பெல்லாம் எனக்கு வயசு 22. அப்ப வந்து பகவானுடைய கதையை சொல்வேன். 10 நாள் போய் சொல்லுவேன். கிருஷ்ணர் கீதாமிர்தம் கதையை போய் சொல்லிட்டு இருப்பேன்.
கதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஊர்ல குளித்தலையில நிஜமாவும் குழந்தை வந்து மண்ணை திங்கன்னு இருக்கு. அப்பதான் நான் மண்ணை திங்கிற கதையை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து கவனம் செதறாம அந்த அம்மாவுக்கு அந்த அவ குழந்தை வந்து மண்ணு திங்கிறத காட்டணும். புரியுதா? அதை வந்து நேக்க காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்படி மண்ணை தின்னும் போது அவளுக்கு வந்து கோல் முட்டணும்னு வந்து யசோதா வந்து மண்ணை தின்னிய அப்படி வா காட்ட காட்ட அப்படின்னு ஆன்னு காட்டான். 7-14 லோகத்தையும் உள்ள குலோப முழுக ஃபுல்லா காட்டினான் ஆன்னு. அவன் அப்படியே மயக்கடிச்சு விழுந்த உடனே ஐயோ குழந்தைக்கு என்னவோ ஆயிடுச்சு. திருஷ்டிலாம் சுத்தி போட்டு அந்த பக்கத்துல வந்து இந்த ஓலை வீடு எல்லாம் இருக்கும், இந்த குடிசை வீடு, அதுல இருந்து கொஞ்சம் படிச்சு அந்த இந்த மண்ணு எல்லாம் இருக்கும், தெருப்புழுதி மண்ணுலாம் அதெல்லாம் பிடிச்சி சுத்தி மிளகா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தி போடுறான். குழந்தைக்கு என்னமோ வாயில என்னவோ கிடைக்கிறது தெரியுது அப்படின்னு. கடைசி வரைக்கும் தெரியல. துரியோதனுக்கு காட்டினான். துரியோதன் காட்டினா அவன் வந்து என்ன மேஜிக் பண்ற நீ புடுறா கட்டுறா அப்படின்ட்டான். ஓகே. அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு இந்த இவங்கிட்ட சமாதானம் போறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்ட பர்சனல் அபிப்பிராயம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மத்தவங்கிட்ட அபிப்பிராயம் கேட்கணும். புரியுதா? நீனே எடுத்துட்டா நீ எடுத்த முடிவு நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லுவாங்க. வீட்டுல முடிவு எடுக்கும் போது எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி எடுத்து நீ என்ன பண்றியோ அதை முடிவு பண்ணி, அதுதான் நாக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஒவ்வொரு அபிப்பிராயம் சொன்னாங்க. திரௌபதி வந்து திட்டுன்னு திட்டுறா. ஓகே, அவர் ரொம்ப க்ளோஸ் கிருஷ்ணர் கிட்ட. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வம்புலாம், நீங்க சும்மா இருங்க யுத்தம் நடக்கட்டும் அப்படின்னு. ஓகே. அப்புறம் பீமனும் ஒரு மாதிரி சொன்னா சரி நீங்க பெரியவர் நீங்க என்ன முடிவு எடுக்கிறத பாருங்க. தர்மர் கிட்ட கேட்டா தர்மர் வந்து உத்தமம், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே 100%, அங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சகாதேவன் அவன் ஞானி, அவன் சாதாரண ஆள் இல்ல. போறதுன்னா போங்க, என்கிட்ட ஏன் கேட்கறீங்க? என்ன ஒண்ணு எதிர்த்து பேசணும் இல்ல ஆதரிச்சு பேசணும். விட்டேரியா பேசுற இந்த நாடகம் பண்ண வேண்டாம். யுத்தம் நிஜமா நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, நிஜமா நினைக்கணும். ஆமா பிராமிஸ். 3 பண்ணினா யுத்தம் வரவே வராது. 3 பண்ணினா யுத்தமே நடக்காது. என்ன சொல்றேன்? முதல்ல திரௌபதி சேவ் பண்ண அந்த இது கூந்தலை எப்படி விட்டுருக்கால அவளை மொட்டை அடிக்கணும். சரி. 2வது அந்த அர்ஜுன் கோதண்ட வச்சிருக்கான்ல காண்டிபாம், அந்த காண்டிபத்தை உடச்சு போட்டணும். 3வது உன்னை கட்டி பண்ணு. ஓகே. மத்த 2 செஞ்சலாம், என்ன எப்படி கட்டி? மத்த 2 செய்ய முடியாது, உன்னை கட்டி போட முடியும். உன்னை கட்டுறது ரொம்ப சுலபம். ஏன்? தாமோதரன் அவன் ஏற்கனவே கட்டுண்டவன். எங்க உரம்ல கட்டி போட்டா யசோதா, சிம்பிளா கட்டி போட்டா. இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறவன கட்டி போட்டா. 7-14 நிமித்த உபாதான காரணத்தை கட்டி போட்டா. அதனால அவனுக்கு தாமோதரன் பேரு. புரியுதா? அவன் வந்து எங்க கட்டு பாப்பான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திருவிளையாடல் தான். புரியுதா? அவன் வந்து யோக மாயினால யோக கிருத்தியானகம் வந்தே விஷ்ணு பவபயகரம் அப்படியே அசைபடியா அடையா தம்பி நான் தூதுக்கு போன விடுறா அப்படின்னு அவனுக்கு ஒரு விஸ்வரூபம் காட்டினார். புரியுதா? அதுக்கப்புறம் பீஷ்மாச்சாரிக்கு காட்டினார். அப்புறம் இந்த கதையை வந்து இப்ப கீதை கேட்டு இருக்கும்ல, அந்த கீதை வந்து பதிய வச்சது யாரு? எல்லாத்தையும் சஞ்சயன். அந்த சஞ்சயனுக்கு விசேஷமான சக்ஷு கொடுத்தாரு வியாசர். புரியுதா? அந்த வியாச பகவான் கொடுத்ததுனால அந்த சஞ்சயன் வந்து திருத்துக்கு சொல்ற. திருத்து யாரு? திருதராஷ்டிரம். கடைசி வரைக்கும் திருந்தாத ஜென்மம் அது. அதுதான் சைன் பண்ணோம். 10 வருஷம் ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி இருந்தாரோ அவருடைய மூதாதையர் திருதராஷ்டிரன். அந்த திருது வந்து திருந்துவே இல்லை பாருங்கள. ஏன்னா இவ்வளவு விஸ்வரூபம் காட்டுறாரு. விஸ்வரூபத்தில் வந்து பாண்டவர்கள் எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறது, அதுல வந்து கௌரவர்கள் செத்து போற மாதிரி எல்லாம் காட்டுறான். செத்தே போயிடுவாரு சொல்றான். அப்ப கூட வந்து அவன் அப்பா பையன் இருக்காரு. சரி போட்டான். அப்படி பல பேருக்கு விஸ்வரூபமா காட்டக்கூடிய காட்சிய நான் ஏன் காட்டக்கூடாது, நான் ஏன் பார்க்க கூடாது? லாஜிக் புரியுது? இப்போ நானும் மொத்தமா பார்த்துட்டா போறது அப்படின்னு பாக்குறேன். இருக்கிறது கண்ணு திறந்தா ஈஸ்வரன் தான், அதை பாரு அப்படின்னு சொல்றாரு. ராகத்வேஷம் இல்லாம அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பகவான் இருக்காரு. ஓகே. ராகத்வேஷத்தை பார்த்தா பானையா இருக்கும், டேபிளா தான் தெரியும். கண்ணுக்குள்ள இருக்கிற விஷயத்தை மாத்தணும். ஓகே. இப்ப டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாய் இருக்கும்போது நாய் வந்து அவங்க எஜமானன் வரும்போது எப்படி பண்ணும்? வால் ஆட்டம் அப்படி அப்படி ஒரு குதுக்கு துள்ளிலாம் கொஞ்சம். அதே விஷயத்த யாரு தெரியாத அந்நியன்னு வரான்னு வச்சுக்கோ, அதே எப்படி வால் ஆட்டி துள்ளி குதிக்காது. அப்ப அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? அது போது இங்கெல்லாம்
அப்புறம் நீ ஒரு ஸ்டெப் வச்சுனா 2 போட்டு ஒண்ணு இல்லாம திருப்பி கேட்டுக்கு வெளியில போயிடுவான் அவன். மாமி மாமி அது நாய் ஒண்ணும் பண்ணாது, வாங்க கிடைக்காது, வாங்க. அதான் எனக்கு எனக்கு தெரியுது, அதுக்கு தெரியுமா? அது கொஞ்சம் பிடிச்சுக்குங்க, புரியுதுல்ல? அதே மாதிரி வீட்டுக்கு புதுசா வந்த மாட்டு பொண்ணு இருக்கால, அது இது குலைக்கும், ஏன்னா அதுக்கு புதுசு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கும் அந்த நாய். என்ன தெரிஞ்சிருக்கும் அந்த நாய்? ஓ இது சின்ன எஜமானி, இந்த சின்ன எஜமானி மாத்திரம் இல்ல, இதுதான் எல்லாத்துக்கும் எஜமானி அப்படி சொல்லிட்டு அதுக்கு வாலாட்டம். ஒரு சின்ன டாக் இவ்வளவு ஐடியா இருக்கிறது எதை பொறுத்து? அறிவு. அப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிற பொறுத்து பிஹேவியர்ஸ் மாறும். ஓகே, அப்ப ஞானமயம் திருஷ்டிம் ஜகத் ஈஸ்வரமயம். ஞானமயம் திருஷ்டிம் ஜகத் ஈஸ்வரமயம். அப்ப எப்படி நாம ரிசீவ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கிறது. புரியுதா? அப்போ இந்த மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதலாம்பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலம். திருமூலர் எவ்வளவு அழகா வேதாந்த ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிட்டார். புரியுதா? நீ உங்க ஆத்துக்கார கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோ, நகை கிடைக்கும். கூட்டிட்டு போக மாட்டார், அவருக்கு மாத்திரம் விவரம் தெரிஞ்சதுன்னா. சப்போஸ் கூட்டிட்டு போயிட்டாரு வச்சுக்கோ, கூட்டிட்டு போயிட்டு இந்த அம்மா தொடு 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 அந்த இருக்க கேரளா நகை அதை இப்ப தேடும். எதையாவது ஒரு நகை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. சும்மா இருங்க, எனக்கு தெரியும். தேடி தேடி பண்ண அப்புறம் ஒரு சேர் போட்டு வச்சிருப்பான் அங்க, உட்காருங்க அப்படின்னு. இடையெல்லாம் போடுவான், அந்த ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுவான், அதுல மில்லிகிராம்லாம் போடுவான். போட்டு அவன் அன்னைக்கு ஒரு கிராம் இத்தனை ரூபான்னு எழுதிருப்பான், அதுல பாப்பான். புரியுதா? அப்புறம் எங்க கொடுங்க, அப்புறம் பணத்தை கொடுப்பாரு. இப்போ இவன் கோல்ட பாக்குறான், அந்த அம்மா நகையா பார்க்கிறது, அவங்க ஆத்துக்காரு பணமா பார்க்கிறார். வஸ்து ஒண்ணுதான், திருஷ்டி 3. புரியுதுல? நீ எப்படி பார்க்கிறையோ அது அப்படியாக தெரியும். அதனால இந்த ஹோல் பிரபஞ்சமும் ஈஸ்வரனா உனக்கு புரிய புரிய அது பிரபஞ்சமா ஈஸ்வரனா தெரியும். அது அறிவு வர வரத்தான் இந்த விஷயம் புரியும். ஆனா இவன் என்ன பண்றான்னா நடுவுல அப்படியே அடிச்சுடணும்னு பாக்குறான். விஸ்வரூபத்தை ஏற்கனவே சில பேர்ல பார்த்திருக்கான், அதுல நம்ம கூட பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். ஓகே, இதுக்கு இந்த இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்க விஸ்தாரமா சொல்லுங்க அப்படிதான் சொன்னால, அதெல்லாம் ஆடியோ. இப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்ப வீடியோ பாக்குறோம்னு பாக்குறான். டோட்டலா அந்த திருமேனியில டோட்டல் விஸ்வரூபத்தை பார்த்துடணும்னு பாக்குறான். புரியுதுல? அதாவது ஒரு பங்கு தான் சொல்லிருக்கேன்னு சொல்றாரு, மீதி 3 பங்கு சொல்லலன்னு சொல்றாரு. அந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் தான் மேல தெரியும், மீதெல்லாம் முழுகி இருக்கும். அந்த மாதிரி மொத்தமா நம்ம பார்த்தலாம் பகவான் இருக்கும்போது. அப்படி சொல்லிட்டு இந்த இவனுடைய விஷயமே எப்பயுமே விசித்திரமா இருக்கான். புரியுதா? ஒரு ரேர் பர்சனாலிட்டி அர்ஜுன். புரியுதா? அவன் சொல்றான், இந்த ஞானத்தை அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, அவன் எப்படி நடப்பான், எப்படி பேசுவான். இவரு கர்மயோகத்துக்கே தகராறுல இருக்காரு. இப்ப கடைசி எண்டுக்கு போயிட்டாரு. அந்த ஞானத்தை ஒருத்தர் அடைஞ்சிட்டான்னு அவன் எப்படி பேசுவான், எப்படி நிப்பான், நடப்பான், அப்படி கா பாஷா எல்லாம் கேட்கிறான். இது ஒரு கேள்வி கேட்டேன்னா இது இவனுக்கு சொன்னாலும் புரியாது. ஆனாலும் பகவான் வேலை மெனக்கட்டு சொல்றாரு, அந்த ஞான நிஷ்டை அடைஞ்சவன் எப்படி இருப்பான், ஞானத்தை அடைஞ்சவன் எப்படி இருப்பான்னு சொல்றாரு. அடுத்தது 6வது அத்தியாயத்தில் கேட்டுட்டு இப்படிலாம் கேட்டோன்னு இவனுக்கு பயந்து போயிட்டான். நிச்சயமா நமக்கு வராது போல இருக்கு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு சப்போஸ் நடுவில் அவன் செத்து போயிட்டான்னா அவன் அடுத்த ஜென்மத்தில் எங்க போவான் சுவாமி இப்படி கேட்கிறான். புரியுதுல? இப்போ இதெல்லாம் பகவான் தான் சொல்ல முடியும், வேற எந்த குரு இருந்தாலும் சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பகவான் இருந்தாச்சு போச்சு. புரியுதா? வேற ஆசுலா இது இருக்காரு வச்சிருக்காரு, ஒரு உபநிஷத்துல வருது. ஓகே, அவர்கிட்ட போய் இதை கேட்டா அவர் எப்படி சொல்றாரு, சாஸ்திரத்துல இப்படி சொல்லிருக்கு, அதுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எங்க போறான் எப்படி எல்லாம் எங்கிட்ட சொல்ல முடியாது. இப்ப பகவானேங்கிறதுனால பரபிரம்ம ஸ்வரூபமே ஈஸ்வரனா வந்ததுனால இவனுக்கு வசதியா போச்சு. இவன் கேட்கிற கேள்விகளை சளைக்காம சொல்றாரு பாருங்க, அதுதான் பகவான் பொறுமை. ஓகே, நமக்கு 2 தடவை ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டோம்னு வச்சுக்க, தோல் வாய முடை, திருப்பி திருப்பி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டல. ஆனா
குருவா இருக்கவனுக்கு முதல்ல லட்சணம் என்ன தெரியுமா? அவன் 1000 தடவை கேட்டாலும் திருப்பி சொல்லணும். எப்படி சொல்லணும்? கடுகடுன்னு முகத்தை வச்சுட்டு சொல்லக்கூடாது, சந்தோஷமா சொல்லணும். புரியுது இல்ல? அதனால இங்க மாத்தான் பர்மிஷன். உலகத்துல வேற எங்கேயும் பர்மிஷன் கிடையாது. அது போல இங்க என்ன கேட்கிறான்? ஹே புருஷோத்தமா, துஷ்டும் இச்சாமி தே ரூப ஐஸ்வர்யம், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் கண்ணால பார்க்கணும், மனக்குளிர பார்க்கணும். நீங்க எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? எனக்கு யோகியதை இருந்தால் நீங்கள் அதை காட்டுங்கள் அப்படி கேட்கிறான். பகவான் சொல்ற உனக்கு யோகியதை கிடையாது, உனக்கு தற்காலிகமான ஒரு ஐ கொடுக்கிறேன் நான். ஓகே, இந்த 3D இதெல்லாம் காட்டுவான் இல்லையா சினிமால, அப்ப என்ன பண்ணுவான்? ஒரு கிளாஸ் ஒன்று கொடுப்பான். புரியுதா? அந்த கிளாஸ் போட்டுக்கிட்டு தான் பார்க்க முடியும், இல்லைன்னா இங்க டமால்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பகவான் ஒரு ஸ்பெஷலா டெம்பரவரியா ஒரு மாமிச சக்ஷோட திவ்ய சக்தி ஒன்று கொடுக்கிறார். எனக்கு கொடுத்தா நான் பார்ப்பேன் இல்ல, அர்ஜுனுக்கு மாத்திரம் என்ன, நமக்கு கொடுத்தா அந்த ஒரு சக்ஷு கொடுத்தாருன்னு வச்சுக்கல, நம்ம கூட பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வகுப்புலயே நம்ம கொடுக்க போறோம். புரியுதா? இந்த சாதுர்மாச விரதத்துல அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த 3D இருக்கு இல்லையா, அந்த படத்தை பாக்குறவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் திவ்ய சக்ஷு பகவானுக்கு கேட்டு நான் அப்படி பிடிச்சு உங்களுக்கு கொடுக்க போறேன். புரியுதா? நீங்க அதை போட்டுட்டீங்கன்னா பாக்குறதெல்லாம் பகவானா தெரியும். ரியலி தான் பாருங்க, அது கொஞ்ச நாள்ல தெரியப்படுது. அதனால இங்க சாதாரணமா ஏக ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கிட்ட தபஸ் பண்ணி பகவான் கொண்டு வந்துடலாம். புரியுதா? நீ கொஞ்சம் உக்ரமா தபஸ் பண்ணணும்னு அவர் அங்கே மேல பொறுத்துக்க முடியாம வந்துருவார். பிரம்மாஜி, விஷ்ணுஜி எல்லாரும் வந்துருவாங்க. ஓகே, எல்லா ஜியும் வந்தோடனே உனக்கு பக்தா கண்ணை துறை, என்ன வேண்டும் கேள், சாகா வரம் வேண்டும். முதல் சாகக்கூடாது, அந்த வரலாம் கேட்காது, வேற ஏதாவது கேள்வி அப்படின்னு. அப்புறம் இதுல சாகக்கூடாது, அதுல சாகக்கூடாது, ஒரு லிஸ்ட் போட்டு கேட்பான். புரியுதா? அப்புறம் அதுக்குன்னு கணக்கு பண்ணி அவரு இது பண்ணிடுவார். இந்த மாதிரி துருவன், பிரகலாதன் அவங்கெல்லாம் கூட தபஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? இப்படி அந்த விஷயத்துல இது பண்ண முடியாது. ஓகே, இந்த விஸ்வரூபத்தை அந்த மாதிரி எனக்கு காட்டுனா காட்ட முடியாது. புரியுதா? இது அறிவுனால தான் பண்ண முடியும். அப்போ இந்த விஷயத்துல ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லிருக்காரு. புரியுதா? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய முதல் வேர்டு என்னது? விஸ்வம் வசட்காரோ. அந்த விஸ்வம் விஸ்வரூப தரிசனம் தான். புரியுது? இப்போ அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த விஸ்வரூப தரிசனத்தை ஏதஸ்மாத் ஆத்மனஹ ஆகாச சம்பூதஹ ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அத்யப்ப பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயஹ ஓஷதப்யோ அன்னம் அன்னாத் புருஷஹ. எல்லா ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிடுது உபநிஷத்தை. ஒரே மந்திரத்தை சொல்லி விட்டுடுது. நீ புரிஞ்சுக்கோ, இல்லை டூட்டர் காலத்தில் எங்க போய் படிச்சுக்கோ அப்படின்னு. இங்க பகவான் கிட்ட அப்படி கிடையாது, எல்லாத்தையும் விருத்து. அப்போ அந்த மானுஷ சக்ஸோட அந்த சபரிக்கு மாத்திரம் ராமன் பரம்பொருளா தெரிஞ்ச அந்த சக்ஷு இல்லையா, அந்த சக்ஷு பேரு திவ்ய சக்ஷு. அந்த திவ்ய சக்ஷு என்னது? ராகத்வேஷ ரகித சக்ஷு. விருப்பு வெறுப்பற்ற கண்ணோட பார்த்தோம்னா பகவான் பகவானா தெரிவாரு. காமக்ரோதம் இல்லாம பார்த்தா பகவான் பகவான, அவ்வளவுதான். இத மாத்திரம் எடுத்துருக்கு பார்ப்போம். அதனால யாண்டுதல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விரும்ப இல்ல அப்படி சொல்றார் வள்ளுவர். அதுல விருப்பு வெறுப்பு அகற்றினா பகவான் பகவான் உள்ளபடி கரைப்பாரு. அந்த மாதிரி நீ தெரிஞ்சுக்கணும். அதனால இங்க பகவானை பத்தி இங்க என்ன சொல்லிட்டா, ஆதித்யானா மகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவி ரம்சுமான், நான் தான் எல்லாமாக இருக்கிறேன்னு இப்படி சொல்லிட்டு வந்தாரா. இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓ, இதெல்லாம் இவரு தான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படி சொல்லிட்டு விஸ்வரூப தரிசனத்தை பண்ணு அப்படின்னு கேட்கிறார். ஓகே, இப்ப நம்ம விஸ்வரூப தரிசனத்துக்கு இப்ப ஏக ரூப தரிசனம் இல்ல. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு தேவதையை இதுல இன்வோக் பண்ணலாம். எந்த தேவதையை இன்வோக் பண்ணலாம்? இதுல சரஸ்வதி. லட்சுமி பண்ணப்படாது இதுல. ஏன்? வெள்ளை தாமரைனா சரஸ்வதி, அதுக்கப்புறம் செந்தாமரைனா லக்ஷ்மி. புரியுதா? அப்போ ஒவ்வொரு இது ஆலம்பனம் அதுல வச்சுட்டு பகவானை கொண்டு வர. புரியுதுல? அப்படி சொல்றது இல்ல. இங்க என்னன்னா மொத்த ரூபமே ஈஸ்வர, டோட்டாலிட்டி. 14 லோகமும் இருக்கிறத ஈஸ்வரனா பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உன்னுடைய கெப்பாசிட்டி எப்படிப்பட்ட கெப்பாசிட்டியா இருக்கணும்? நாட் சாதாரண கெப்பாசிட்டியா இருக்க கூடாது. ஓகே, அதனால இப்ப அல்ஜிப்ரா மாதிரி நான் ஒண்ணு சொல்லுவேன்.
ஓகே, மயக்க அடிச்சு விடாம நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. அதனால விஸ்வரூப தரிசனம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸ்வர ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. அதாவது ஈஸ்வருடைய தத்துவத்தை, ஞானத்தை புரிஞ்சுண்டா தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அதாவது சச்சிதானந்த ஸ்வரூபம் அவனுடைய ஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். அகமாத்மா குடாகேஷ சர்வபூதானம் எது பீஜம் தது அபி அகம் அப்படி சொன்னானே பகவான். அகம் சச்சித் ஸ்வரூபம், நான் கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறேன். இதுதான் பகவானுடைய ஸ்வரூபம். இது புரிஞ்சாதான் விஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். இது நம்பர் 1. அப்போ இது ஒண்ணு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் இருக்க, சத்து சித்து ஆனந்தம், அந்த சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் ஜீவர்களுடைய ஸ்வரூபம் அதுவே. அப்படி சாஸ்திரம் சொல்றது. அப்போ சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி 6வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். அப்போ ஜீவர்களும் ஆத்ம தத்துவம், பரம்பொருளும் ஆத்ம தத்துவம், 2 பேருடைய ஸ்வரூபமும் சேம் சச்சிதானந்த ஸ்வரூபம். நான் புரிஞ்சுட்டா இந்த ஸ்டெப்? சரி. அப்போ ஈஸ்வர பரா பிரகிருதி, ஈஸ்வர அபரா பிரகிருதி அப்படின்னு பிரிக்கிறோம். திருப்பி அந்த ஈஸ்வர அபரா பிரகிருதி தான் ஹோல் சிருஷ்டி ஸ்திதி லயம் வருது. ஓகே, இந்த பிரபஞ்சம் வந்தது. இந்த ஸ்டெப் நம்ம முதல்ல புரிஞ்சிடும். அப்போ கேவல சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்மன் ஈஸ்வரா பரா பிரகிருதி ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சித் அபி அப்படின்னு பகவான் சொல்லிருக்கார். அதை தான் நீ தியானம் பண்ணணும்னு சொல்ற, அதுதான் உண்மை சத்தியம். அதனால பரா பிரகிருதி சொன்னாரு. இது மெயின் டீச்சிங். ஓகே, இது புரிஞ்ச மாதிரி இருக்கா? சரி. இதை கிரகிக்கிறதுக்கு சூக்ஷ்ம புத்தி வேணும், ஸ்தூல புத்தி உதவாது. புரியுதா? அதனால இதுக்கு முன்னாடி இருக்கிற படிக்கட்டு இருக்க, அது என்ன, விராட் ஈஸ்வராவை புரிஞ்சுக்கணும். ஓகே, அர்ஜுன் மாதிரி சீக்கர்ஸ் இருக்கால, அவளுக்கு உபாதான காரணம் அவ்வளவு சீக்கிரமா புலப்படல. புரியுதா? இருக்கிறதெல்லாம் பகவானை பார்க்கறதுக்கு முடியல. ஆனா இத இப்படி சொல்லி கொடுத்தா, இது சரஸ்வதி, இது லக்ஷ்மி. ஓகே, சாலிகிராமில் விஷ்ணு இருக்கிறார், அப்புறம் லிங்கத்துல சிவபெருமான் இருக்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. புரியுதா? ஆனா டோட்டலா பகவானை பார்க்கிறதுன்றது கெப்பாசிட்டி இல்ல. ஓகே, அந்த மாதிரி அப்ப புராண இதிகாச விஷயங்கள்லாம் நமக்கு டெவலப் பண்ணிட்டே மீண்டும் மீண்டும் போறது. சரி, அதுக்கப்புறம் மீண்டும் இந்த தத்துவ விசாரத்துக்கு வரும். தத்பத விசாரத்துல ஜீவர்களாகிய நாம ஜகத்தை உண்டாக்கல. அது உறுதி தானே. நாம ஒன்னும் பஞ்சபூதத்தை உண்டாக்கல, அது ஷூர், அது கம்ஃபர்டபுளா இருக்கிறது. ஓகே, அப்ப உண்டாக்காத போது நமக்கு என்ன தோன்றது, இது உண்டாக்கன ஆள் யாரு, நம்ம புத்தி கேட்கறது, காரணம் கேட்கறது, சாதாரணமா கேட்கும். ஓகே, அதுக்கு சாஸ்திர பிரமாணம் வழிகாட்டுறது. ஓகே, என்ன வழிகாட்டுறது, இந்த ஜகத்துக்கு காரணம் பிரம்மன் அப்படி சொல்றது. ஓகே, ஆனால் பிரம்மம் மட்டுமே காரணமாகாது. என்ன புரிஞ்சுக்கணும், பிரம்மம் மட்டுமே காரணமாகாது, அதோட கூட ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு ஆள் வென்றிருக்கிறது. அதுக்கு பேரு மாயா உபாதி தேவைப்படுறது. ஓகே, அப்ப மாயா உபாதி, மாயா சக்தியோடு கூடிய அந்த ஈஸ்வரா அபரா பிரகிருதி இருக்க, அந்த அபரா பிரகிருதி ஈஸ்வரா இந்த சிருஷ்டிக்கு காரணம். இது ஸ்ருதி பிரமாணம், வேத பிரமாணம். அப்ப ஸ்ருதியில என்ன சொல்லப்பட்டதோ அதையே ஸ்மிருதியில, ஸ்மிருதின்றது என்னது, வேதத்தை தழிவது ஸ்மிருதி. ஓகே, இப்ப கீதை படிச்சிருக்கிறது ஸ்மிருதி. அதுல பராபிரகிருதி அபராபிரகிருதி 2ஆ பிரிச்சு சொல்றாரு. ஓகே, அதுல பகவான் என்ன சொன்னாரு, ஞான விஞ்ஞானத்தோட உனக்கு முழுமையாக கூற போகிறேன், என்னுடைய 2 விதமான கூறுகளை உங்களுக்கு கூறுகிறேன் அப்படின்னா. அதுல ஞானம் என்றது அபராபிரகிருதி, விஞ்ஞானம் என்றது பராபிரகிருதி. ஓகே, இது ஒரு கோணத்துல. 2வது கோணத்துல பார்த்தோம்னா, ஞானம் என்றது அயம் ஆத்மா பிரம்ம, அந்த ஆத்மா கான்சியஸ் எது இருக்கோ அதுதான் பிரம்மன் அப்படி சொல்றது. விஞ்ஞானம் என்றது என்னது, பிரம்மாத்வயம் அகமஸ்மி, அந்த பிரம்மன் அகமஸ்மி. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் போறது. சரி, இவைகள் இந்த விஷயத்தான் கண்ணன் கீதையில கூறியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஈஸ்வரா பரா பிரகிருதி பிரம்மம் புரிஞ்சுதா, அந்த பிரம்மத்துக்கு கர்த்தாவாகணும்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்றதுக்கு ஒரு பச்சை கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இலையில பலவிதமான கலர் இருக்கு. அந்த கலர் ஒரு விஷயம் பண்ணணும்னா இது ஒரு ஷேப் இருக்கு, இது ஒரு ஷேப் இருக்கு. அப்ப அந்த குயவனுக்கு இது பண்றதுக்கான அறிவு வேணும். இப்ப சப்போஸ் நீங்க பானை பண்ற இடத்துக்கு நீங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு பானை கொடுங்க, அது பானையா வரும், கோணையா போகும்.
அப்ப அவனுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஈஸ்வர அந்த சர்வஜத்துவம் வேணும். புரியுதா? அப்போ சர்வஜத்துவம் வேணும், அப்புறம் சர்வசக்தி மத்தத்துவம் வேணும். புரியுதா? அப்ப அதனுடைய ஐடியா வரணும், அறிவு இருக்கணும், அதை செய்யறதுக்கான திறன் இருக்கணும். புரியுதுல? ரெண்டு விஷயம் இருந்தா சிருஷ்டி டெவலப் பண்ணணும். அப்ப அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும் ஒண்ணு. ரெண்டாவது செய்யக்கூடிய திறன் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா தான் அதை படைப்பு செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது என்ன? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஏற்ற திறன் அப்படின்னா அது அப்படின்னா பொருள் என்ன? ஏற்ற திறன் சொல்றோம் இல்லையா? இது படைக்கிறதுக்கு திறன் போயிடும். அதுக்கு என்ன திறன் வேணும்? அதுக்கு என்ன திறன் வேணும்? ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள்? சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. அதாவது இது பானை செய்யறதுக்கு பானையோட ஐடியா இருக்கணும். அப்ப சிருஷ்டி பண்றதுக்கு சிருஷ்டியோட ஐடியா இருக்கணும். புரியுதா? இந்த உலகம் எவ்வளவு உண்மையோ நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு உண்மையாக அதனுடைய சக்தி இருந்தா போதும், சிருஷ்டி வந்துடும். கரெக்டா? ஓகே. இந்த உலகத்தினுடைய உண்மை எத்தனை இருக்கோ அந்த அளவுக்கு சக்தி இருந்தா இந்த உலகம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்ப உலகத்தை ஆராய்ச்சி பார்த்தா, விசாரித்து பார்த்தா, கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரித்து பார்ப்பதே மெய்ன்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்ப இந்த உலகத்தை விசாரித்து ஆராய்ந்து போனிட்டே போனா, வெங்காயத்தை உரிச்சுட்டே போனா கடைசியில் என்ன இருக்கிறது? சூன்யம் இருக்குன்னு அஸ்தி இருக்கு. ஓகே, இருக்கு. அப்போ மித்யா, இந்த உலகத்தினுடைய ஐடியா மித்யாவா இருக்கிறது, கடவத்துன்னு சொன்ன இல்லையா, அதுவா இருக்கிறது. இது புரிஞ்சுதா? அப்ப சிருஷ்டி செய்யறதுக்கு என்ன தேவை இருக்கிறது? இப்போ ஈக்குவல் போர்ஸ் வேணும்னு சொன்ன. அப்ப மித்யா சக்தி தேவைப்படுறது. அப்ப சிருஷ்டி பண்றதுக்கு என்ன வேணும்? மித்யா சக்தி வேணும். ஓகே, இந்த சக்திக்கு பேரு மாயா. இந்த மித்யா சக்திக்கு பேரு மாயா. இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த மித்யா தன்மைனா என்ன? அடுத்தது மித்யாவோட தன்மை என்ன, அதனுடைய சொரூபம் என்ன அப்படின்னா, மித்யா என்றது ஒரு டெக்னிக்கல் வேர்டு, அதிஷ்டான அனன்யத்துவம். அதிஷ்டான அனன்யத்துவம் அதாவது தன்னுடைய அதிஷ்டானத்திலிருந்து வேறுபடாமல் தனித்து இருக்க முடியாதது எதுவோ அது. அதனால மித்யா உலகமானது தன் அதிஷ்டமான பிரம்மத்திடமிருந்து தனித்து இருக்க முடியாது. இந்த மித்யா உலகத்தின் காரணமான மாயையும் மித்யான்னு சொல்றோம். தேர்ஃபோர் பிரம்மத்திடமிருந்து தனித்து இருக்க முடியாது எதுவோ இந்த ஜகத்துடைய மாயா சக்தி. புரியுதா? அப்போ பிரம்மமே ஜகத் காரணம் அப்படி சாஸ்திரம் சொல்றோம். பிரம்மமே ஜகத்துடைய காரணம். இது எதனுடைய எப்படிப்பட்டது? அது மாயையுடன் கூடிய பிரம்மமே ஜகத்தினுடைய காரணம். நல்ல ஸ்டெப்ஸ் புரிஞ்சாத புரியும். இது புரியலன்னு கூட கவலைப்படாதீங்க, நாளைக்கு பகவான் காப்பாற்றுவார். மாயையுடன் கூடிய பிரம்மமே ஜகத் காரணம் அப்படி சொல்றது சாஸ்திரம். சரி, மாயோடு கூடிய பிரம்மமே சாஸ்திரத்துக்கு சொல்லும் போதே அந்த பிரம்மத்துடைய சொரூபம் இருக்க, நீயே அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இந்த ஜீவாவும் சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மன்னு சொல்றது. ஓகே, சரி. அதுல இருந்து என்ன சொல்றோம்? இந்த பிரமாணத்தை, இது பிரமாணத்தினுடைய ஸ்ரத்த வந்துத்துனா, இந்த பிரமாணத்துல ஸ்ரத்த வந்துத்துனா அபரோக்ஷ ஞானம் பேர். இப்பவே உங்களுக்கு ஞானம் வந்துட்டு இருக்கிறது பிரம்மன்னு தெரிஞ்சிடும். ஓகே, சரி. இந்த ஜகத்துடைய காரியம் இருக்க, அந்த ஜகத்துடைய காரியம் அதற்கு காரணம் சொல்லி ஆகணும். ஜகத்துக்கு காரியம் சொன்னா அது காரியம். அந்த காரணம் எது? மாயையுடன் கூடிய பிரம்மமே. அதாவது அபரா பிரகிருதி ஈஸ்வரா. இந்த ஹோல் சிருஷ்டிக்கு காரணம் யாரு? மாயையுடன் கூடிய பிரம்மத்துக்கு பேரு அபரா பிரகிருதி ஈஸ்வரா. ஓகே, சரி. அப்படி சாஸ்திரம் சொல்றது. இந்த உலகத்தை படைத்தார் அப்படி சொல்ற. அப்ப நம்ம நிச்சயமா இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லிடுச்சு. இப்ப ஹியூமன் மைண்ட் இருக்க, அது அவ்வளவு சுலபம் ஒத்துக்காது. லாஜிக் வேணும் அதுக்கு. ஓகே, லாஜிக் ப்ரூஃப் வேணும். இப்ப லாஜிக் ப்ரூஃப் என்ன? சோ சப்போர்ட்டிங் இன்ஃபரன்ஸ் வேணும். அது கொஞ்சம் சிலது பார்க்கலாம். ஈஸ்வரன் ஜீவன் ரெண்டு பேருக்கு பொதுவா இருக்கிற சொரூபம் என்ன அப்படின்னா, அது சச்சிதானந்த சொரூபம். ஓகே, இந்த பிரம்மன் ரெண்டு பேருக்கும், இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பொதுவா இருக்கிற ஒரு விஷயத்தை இப்ப சொல்றான். ஓகே, என்ன சொல்றேன்னு அப்பப்ப சொல்லிடுறேன் நான். ஓகே, இந்த பிரம்மத்துக்கு அபராபிரகிருதிக்கு என்ன பொதுவான இது அப்படின்னா, மாயா உபாத்தின் மூலியமாக ஜகத்துக்கு காரணமாகிறது. இதுதான் 3-4 தடவை சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி என்ன சொல்றேன்னா, மாயா உபாதியோட இருக்கிற அந்த பிரம்மத்துக்கு பேரு ஈஸ்வரா, அதுதான் ஜகத்துக்கு காரணம். ஓகே, இதுக்கு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல தெளிவா சொல்றது. பிரமாணம் இருக்கணும், சும்மா சொல்ல முடியாது. என்ன சொல்றது? அந்த உபநிஷத்துல
மாயாம் து பிரகிருதிம் வித்தி, மாயாம் து பிரகிருதிம் வித்தி, மாயினம் து மகேஸ்வரம், மாயினம் து மகேஸ்வரம். அதாவது மாயையே ஜகத்தின் காரணம், மாயையே ஜகத்தின் காரணம். அந்த மாயை வசத்தில் வைத்திருப்பவரே ஈஸ்வரன். மாயை தன் வசத்தில் வைத்தவர் யாரோ அவருக்கு பேர் ஈஸ்வரா. புரியுதா? அப்ப இந்த ஜகத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அது மித்தியா. அப்போ காரியம் மித்தியா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. காரியத்தில் இருக்கிறது தான் காரணத்தில் இருக்கணும், காரணத்தில் இருக்கிறது தான். இப்படி அகால நேரத்தில் சொல்லிட்டு இருக்கேல சுவாமி, வயிற்றுலயும் பசி இருக்கிறது, மண்டையிலையும் வந்து காலியா போயிட்டு இருக்க. அதனால காரியம் என்ன இருக்கிறதோ காரணமும் சேம் சத்தா இருக்கணும், சமசத்தா இருக்கணும். அதனால இந்த மித்யா ஜகத் இந்த ஜகத் வந்து மித்யான்னு ஆயிடுச்சுன்னா காரியம், அதனுடைய காரணம் எப்படி இருக்கணும்? காரணம் ஆல்சோ மித்யாவா தான் இருக்கணும். புரியுதா? அதுதான் அனுமானம். அந்த அனுமானத்தை சுருதி வாக்கியம் வந்து சரின்னு சொல்றது, உதவி செய்யுது. அதைத்தான் பகவானும் சொல்றாரு. பகவானும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 4வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். புரியுதா? அச்சோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. நான் பிறப்பற்றவன், நான் அழிவில்லாதவன், அனைத்து உயிரிகளிலும் இருக்கின்றவன். நான் என்னுடைய மாயை என்னுடைய வசத்தில் வைத்துக் கொண்டு நான் அப்பொழுது அப்பொழுது உருவாக்குகிறேன். நான் பிறப்பற்றவன், அப்பொழுது அப்பொழுது நான் வந்து சம்பவாமி உண்டாக்கிக் கொள்கிறேன், மாயை தன் வசத்தில் வைத்துக் கொண்டு. இது கிருஷ்ணருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ இப்படி சொல்லிடுது. அதனால யோகம் மாயினால உண்டாக்கப்பட்டது தான் இந்த ஓல் சிருஷ்டி. புரியுதா? அதனால ஈஸ்வரன் பராபிரகிருதி நிர்குணமான சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம். மற்றொன்று அம்சம் வந்து அபரா பிரகிருதி சகுண பிரம்மம். அது எப்படிப்பட்டது? மாயா ஸ்வரூபம். புரியுதா? அதாவது டெக்னிக்கல் வேர்ட்ல சொன்னோம்னா மாயா அபிச்சின்ன சைத்தன்ய ரூபம் ஈஸ்வரா. மாயா அபிச்சின்ன சைத்தன்ய ரூபம் மாயா. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்? மாயையுடன் கூடிய ரூபம் ஈஸ்வரா. ஓகே, இது முடிஞ்சுதா? இந்த சைத்தன்ய ஈஸ்வர ஸ்வரூபம் அதுவே எப்படிப்பட்டது? ஜீவனுடைய ஸ்வரூபமும் அதே சேம் ரியாலிட்டி. ஓகே, ஈஸ்வரருக்கு என்ன ரியாலிட்டியோ ஜீவனுக்கு நமக்கும் அதே இருக்கு. அது எப்படிப்பட்ட உபாதி? நம்முடைய புத்தியில சைத்தன்யமானது கான்சியஸ் சாட்சி சைத்தன்யமா இருக்கிறது. அது வந்து அந்த கரணத்துல வந்து சாட்சியாக இருக்கிறது. அப்போ ஜீவன் என்ன சொல்லப்படுறது? அந்த கரண அவிச்சின்ன சைத்தன்ய ரூபமாக இருக்கிறது ஈஸ்வரா. அப்ப ஈஸ்வரா மாயையுடன் கூடிய ஈஸ்வரா, அதே ஈஸ்வரா என்னுடைய அந்த கரணத்துல வந்து உபாதியோட விருத்தி ரூபமாக இருக்கிற சாட்சி ரூபமாக இருக்கிற ஈஸ்வரா. இது ஈஸ்வரா 2 ஆச்சா. ஈஸ்வரா ரூபம் 2 ஆச்சு. ஈஸ்வரா ரூபம் 3. ஓகே, முதல் ஈஸ்வரா ஸ்வரூபம் சொன்ன மாயுடன் கூடிய உபாதியோட இருக்கிற டோட்டல் ஈஸ்வரா. 2வது ஈஸ்வரா எப்படிப்பட்டது? என்னுடைய ஜீவா அந்த கரணத்துல மைண்ட்ல விருத்தியா சாட்சியோட இருக்கக்கூடிய அந்த உபாதியோட இருக்கக்கூடிய ஈஸ்வரா. ஈஸ்வரா நம்பர் 2. 3வது ஈஸ்வரா எப்படி சொல்லலாம்? பகவானே ராமனாவும் கிருஷ்ணாவும் நரசிம்மராவும் வந்திருக்காரு, அவதாரமாக ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்லலாம். 3வது. ஓகே, 4வது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈஸ்வரன் வடிவமே அவருடைய உடலாக பார்த்தா இந்த ஜகத்தே ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த ஹோல் பிரம்மாண்டமான ஸ்வரூபம் இருக்க அது வந்து ஈஸ்வர ஸ்வரூபம், விராட் ஸ்வரூபம். அப்போ விஸ்வரூப தரிசனம் என்றது என்னன்னா, நீங்க எதை கண்ணை திறந்து பார்க்கிறீங்களோ அதுக்கு பேரு பகவான். புரியுதா? அதத்தான் நம்முடைய இதுல ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க வந்து ஆகாச லிங்கம் இருக்கு. ஆகாச லிங்கம் எங்க இருக்கு? சிதம்பரத்துல இருக்கு. புரியுதா? ஆகாசத்திலிருந்து வாயு, வாயு லிங்கம் எங்க இருக்கிறது? காளஹஸ்தி. ஓகே, ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி. ஓகே, அக்னி லிங்கம் எங்க இருக்கிறது? திருவண்ணாமலை இருக்கு. ஆகாச வாயு அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜல தத்துவ ஈஸ்வரன் பகவான் எங்க இருக்கிறாரு? திரு ஆனைக்காவல்ல இருக்காரு. அதுக்கப்புறம் பிருத்திவி தத்துவம் எங்க இருக்கிறது? காஞ்சிபுரம், கஞ்சி ஏகாம்பரேஸ்வரர். முதல்ல நமக்கு இன்ட்ரோடக்ஷன் பஞ்சபூதமோ ஒரு ஸ்தலத்துல போய் கும்பிட்டுட்டு வான்னு சொல்லியிருக்குது சாஸ்திரம். இதுக்கு இப்ப விராட ஸ்வரூபத்தில் என்ன சொல்றா, இந்த 5 பூதத்தை கோயில போய் பார்த்த இல்லையா,
அந்த கோயில்ல பார்த்த 5 பூதம் தான் பகவானுடைய ஸ்வரூபம். ஓகே, பாஞ்ச பௌத்திக விஷயமா இருக்கிறது அப்படியே இருக்கிறத இருக்கிற மாதிரியே பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விராட ஸ்வரூபம். அப்போ மரத்தை மறைத்தது மாமத யானை. ஓகே, அந்த கார்பெண்டர் இருக்கார அரண்டு போயிட்டாரு. என்னங்க மாமி 25,000 தெருப்புடிச்சல போட்டுட்டீங்க, அது சந்தன கட்டை. புரியுதா? அவன் பார்க்கறது சந்தனமா கட்டையா பார்க்கிறான். குழந்தை என்ன பண்ணுவான், இப்படியே விளையாட தூக்கி போட்டுடும். புரியுதா? அவன் சந்தன கட்டையா பார்க்கிறான், குழந்தை பொம்மையா பார்க்கறது. புரியுதுல்ல? அப்போ இந்த குழந்தை மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் டேபிள் டேபிளா தெரியும், பானை பானையா தெரியும், ஃபேன் ஃபேனா தெரியும், மாமியார் மாமியார் தெரியும், மருமகன். இதெல்லாம் குழந்தை மாதிரி. புரியுதா? குழந்தை உள்ளம் உடையவர்கள். ஆனா ஞான உள்ளம் உடையவர்கள் எப்படி இருக்கு, அதெல்லாம் ஈஸ்வரா தெரியும். புரியுதா? ஞானமயம் திருஷ்டியம் ஜகத் ஈஸ்வரமயம். அந்த ஜகத்தை ஈஸ்வர ஸ்வரூபமா எப்படி பார்க்கிறது? ஃபர்தர் ஸ்டெப் என்ன? காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு அதை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.